இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1, த புக் ஆஃப் பிகினிங்ஸ், கேண்டோ 3, த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மன்னர் அஸ்வபதிக்கு எப்படி அந்த திருவுருமாற்றம் நிகழ்கின்றது, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியத்தை அவர் கண்டுணர்கின்றார். அதன் மூலம் அவருடைய எல்லைகளை கடக்கின்றார். இறைசக்தி அவருள் இரக்கம் கொள்கின்றது. அவருள் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கின்றன என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் செக்ஷன்ல பேஜ் 25 அதுல என்ன பார்த்தோம் என்றால், லைன்ஸ் 131 to 136 கடைசியாக இந்த 6 வரிகளை பார்த்தோம். All the grey inhibitions were torn off and broken the intellect's hard and lustrous lid. Truth's unpartitioned found immense sky room. An empyrean vision saw and knew. The bounded mind became a boundless light. The finite self mated with infinity அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது வழக்கமாக மனிதனை கட்டுப்படுத்தியிருக்கும் எல்லா வரம்புகளும் தகர்க்கப்படுகின்றன. அஸ்வபதியில அந்த வரம்புகள் எல்லாம் எல்லாமே தகர்க்கப்படுகின்றன. அந்த அறிவு என்ன செய்கின்றது, நம்மை ஒரு எல்லைக்குள் நம்மளுடைய மனம் உயர எழும்பாதபடி ஒரு எல்லைக்குள் மனித மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு மூடியை போட்டு மறைத்து வைத்துள்ளதை போல் கட்டுப்படுத்தி வைத்துள்ளது. அந்த மூடியும் தகர்க்கப்படுகின்றது. உண்மை எல்லாமே உண்மையினுடைய முழுமையான தன்மையை அடைய முடிகின்றது. இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை எல்லாமே டிவைடடா இருக்கு. டிவைடட் ட்ரூத், பகுதியாகத்தான் நம் உண்மையை நாம் அறிகின்றோம். ஆனால் அங்கு எப்படி காணப்படுகின்றது? உண்மை எந்த விதமான ஒரு பிரிவினையும் இன்றி முழுமையாக காணப்படுகின்றது. ட்ரூத் அன்பார்ட்டிஷன் ஃபவுண்ட் இம்மென்ஸ் ஸ்கை ரூம். அது எல்லாமே அதுக்கு எல்லா வரையரம்புகளும் அதை கட்டுப்படுத்தும் வரம்புகளும் எல்லாமே தகர்க்கப்படுகின்றன. An empyrean vision saw and knew. Empyrean vision அப்படின்னா heavenly vision. எல்லாமே ஒரு heavenly விஷனா கிடைக்குது. and saw and knew. பார்க்கின்றது, பார்க்கும் பொழுதே அதை அறிகின்றது. பார்ப்பது வேறு, அறிகின்றது வேறு என்பது இல்லை. The bounded mind became a boundless light. ஒரு எல்லைக்குட்பட்ட மனம் எல்லைகளே இல்லாத ஒரு ஒளியாக அது மாறுகின்றது. எல்லைகளற்ற வரம்புகளற்ற ஒளியாக அது மாறுகின்றது. The finite self mated with infinity. ஒரு எல்லைக்குட்பட்ட அவருடைய ஜீவன் எல்லைகளற்ற அந்த பரம்பொருளுடன் கலக்கின்றது அப்படிங்கிறத நம்ம போன செஷன்ல நம்ம பார்த்தோம். இந்த செஷன் நம்ம மேற்கொண்டு தொடரலாம். எப்படி அவருடைய அந்த உணர்வு நிலை மேலே உயர எழும்பி பறக்கின்றது. வலிமையுடன் அது மேலே எழும்புகின்றது. அவருடைய உணர்வு நிலையை குறிக்கும் வண்ணம் பகவான் அதை பேஜ் 25 லைன் 137 ஒரு கழுகினுடைய ஒரு பிளைட், அதனுடைய ஒரு பறந்து செல் கழுகினுடைய ஒரு பறந்து செல் கழுகு எவ்வாறு ஒரு மிகுந்த சக்தியுடன் பறந்து செல்கின்றதோ அதே போல அதனுடன் பகவான் ஒப்படுகின்றார். March now soared into an eagle's flight அப்படிங்கிறார். அவர் மனிதன் எப்படி நடக்கிறான் அப்படின்னா, நம்ம எப்படி வழக்கமாக பகவான் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, மனிதனுடைய பயணம் மெதுவாக இருக்கின்றது.
ஒரு கால்நடை பயணமாக இருக்கின்றது. ஆனால் அசபதியினுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னா ஈகிள்ஸ் பிளைட் அப்படிங்கிறார். எவ்வாறு ஒரு கழுகு மிக உயரமாக மிக வேகமாக அது பறக்குமோ அதே போன்று அவருடைய பயணம் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்னா அவர் எல்லா விதமான தடைகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீக்கப்படுகின்றன. எப்பொழுதுமே இந்த பறவையை, இந்த ஈகிளை பகவான் அடிக்கடி குறிப்பிடுவார். எதற்காக என்றால் அது ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் முன்னம் ஒரு குறியீடாக பகவான் எப்பொழுதுமே அந்த ஈகிள் கழுகை பகவான் எப்பொழுதுமே குறிப்பிடுவார். அது மாத்திரமல்ல, அது ஒரு மாபெரும் ஆண்மன். அசுபதியினுடைய ஆண்மன் ஒரு மாபெரும் ஆண்மனாக இருப்பதனால அதனுடைய பயணம் எப்படி இருக்கின்றது என்றால் ஒரு ஈகிள்ஸ் பிளைட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுதுமே நம்ம அறியாமையிலிருந்து விடுபடும் பொழுது நாம் மேலே மேலே உணர்வு நிலையில் எழும்புகின்றோம். நம்மளுடைய பார்வை எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா விசாலமாகவும் ஆழமாகவும் மாறுகின்றது. விசாலமாகவும் ஆழமாகவும் மாறுகின்றதை குறிக்கும் வகையில் தான் பகவான் அந்த ஈகிள்ஸ் பிளைட் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது, இவ்வாறு அவர் நடக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா ஒரு காலத்தை கடந்த நிலைக்கு அவர் செல்கின்றார். இவ்வாறு இத்தகைய ஒரு பயணத்தில் அசுபதி காலத்தை கடந்த நிலைக்கு செல்கின்றார். இதை குறிப்பிடும் வண்ணமாக வரிகள் 138 to 142 பேஜ் 25 and 26 வருது. லைன்ஸ் 138 to 142 5 வரிகள். Out of apprenticeship to ignorance, wisdom upraised him to her master craft and made him an archmason of the soul, a builder of the immortal's secret house, an aspirant to supernal timelessness. நம் உள்ளே செல்லலாம். அவுட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் டு இக்னோரன்ஸ் அப்படின்னா அதாவது அசுபதியினுடைய ஆரம்ப கால அந்த பயணம் எப்படி இருக்கு அப்படின்னா அறியாமையிலிருந்து அவர் கற்றுக்கொள்ளும் வண்ணம் அவருடைய பயணம் இருக்கின்றது. அறியாமையிலிருந்து கற்றுக்கொண்டு அவர் வளருகின்றார். அறியாமைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கின்றார். உட்படுத்திக் கொண்டு அறியாமையின் மூலமாகத்தான் அவர் வளருகின்றார். இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த அறியாமையிலிருந்து ignorance to knowledge, அறியாமையிலிருந்து நம்ம ஞானத்திற்கு செல்வது என்பது அதுதான் பரிணாமத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். எல்லாருமே அந்த நிலையை கடந்துதான் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இக்னோரன்ஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பிரிந்து இருக்கும் நிலையில் இருந்து கொண்டு நம்ம ஒருமைத்தன்மையை அறியாமல் இருத்தல். We do not know that we are one with the divine. அதுதான் ignorance. ஸோ இந்த நிலை எல்லா மனிதர்களுமே இந்த நிலையில தான் இருக்கின்றோம். ஆன்மீகத்தில் ஒரு பயணிக்க என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்ம அந்த இக்னோரன்ஸ்லேருந்து நாலேஜுக்கு போறோம். நாலேஜ் என்பது நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அதற்கு செல்கின்றோம். அதே மாதிரி தான் அசுபதியும் செல்கின்றார். Wisdom upraised him to her master craft அப்படிங்கிறார். இங்க பகவான் ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கல, விஸ்டம் அப்படிங்கிறார். விஸ்டம் அப்படிங்கிறது பகவான் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு ஒன்னுக்கும். இந்த நாலேஜ் என்று பகவான் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைக்கு அது அல்டிமேட் நாலேஜ். நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். இந்த இடத்துல விஸ்டம்னா என்ன அர்த்தம்? இக்னோரன்ஸ்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறது. அது என்ன செய்கின்றது? அனைத்தையும் புரிந்து கொள்ளும் ஒரு திறனை அவருக்கு தருகின்றது. அறியாமையில் இருந்து அவரை மீட்டெடுக்கின்றது.
அவருடைய உணர்வு நிலையை வந்து அது மேலும் மேலும் உயர்த்துகின்றது. உயர்த்தி அவரை எவ்வாறு அது மாற்றுகின்றது என்றால், ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியாக மாற்றுகின்றது. மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க. எதை படைக்கின்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். எதை படைக்கின்றார் என்றால், அதுதான் எதை படைக்கின்றார் என்பதை பகவான் கூறுகின்றார். அவரை வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக மாற்றுகின்றது அந்த ஞானம். And made him an archmason of the soul. என்ன செய்கின்றது அவரை? ஆர்ச்மேசன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அந்த கட்டிடத்தை கட்டுபவரனுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர். அந்த கட்டிடம் கட்டும் கலையில் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர் ஆர்ச்மேசன். ஒரு சாதாரண ஒரு மேசன் இல்லை அவர், ஒரு சீஃப் மேசனா அங்க இருக்கிறார் அவர். ஒரு 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 சிறந்த ஒரு ஸ்கல்ப்டரா இருக்கார் அவர் அங்க. அவர் என்ன செய்கின்றார்? எதை இங்கு கட்டுமானம் செய்கின்றார் என்றால், இந்த அகமுகமான வாழ்வு, இன்னர் லைஃப், அவருடைய ஆன்மனை சுற்றி அவர் எதை கட்டுகின்றார் என்றால், அந்த அகமுகமான வாழ்வை ஆன்மனை சுற்றி அவர் எழுப்புகின்றார். ஆகையினால அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு கட்டிடத்தை உருவாக்குபவர் அல்ல. அவர் வந்து ஒரு ஹைலி ஸ்கில்டு மாஸ்டர் மேசன். அதை அந்த அந்த அர்த்தத்தில் தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவர் என்ன செய்கின்றார்? ஆன்மனை சுற்றி ஒரு அகமுகமான வாழ்க்கையை அவர் கட்டுமானம் செய்கின்றார். A builder of the immortals secret house. So இப்ப எதை கட்டுறான்னு கண்டுபிடிச்சிட்டோம். A builder of the immortals secret house. எதை கட்டுகின்றார்? அந்த சாஸ்வதமான பொருள், பரம்பொருளினுடைய ஒரு மறைவான இருப்பிடத்தை தனக்குள் கட்டுகின்றார். A builder of the immortal secret house. அந்த இம்மார்டலுடைய சீக்ரெட் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நமக்குள்ளதான் இருக்காது. எதனால்? அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த இறை சாநித்தியம் நமக்குள் ஏற்படுகின்றது. அவர் எதனுடைய ஒரு ஆர்வலராக இருக்கின்றார் என்றால், an aspirant to supernal timelessness. சுப்பர்னல் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஹெவன்லி அப்படின்னு அர்த்தம். எல்லாமே மேலுலகத்தை போயிட்டோம் அப்படின்னா, அந்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய மேலுலகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, காலம் என்பது காலத்தினுடைய அந்த பிடியிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். டைம்ல இருந்து டைம்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அங்க காலம் என்பது ஒரு பொருட்டல்ல. சோ அவர் அதனுடைய ஆர்வலராக இருக்கின்றார். காலத்திற்குட்பட்ட மனித நிலையிலிருந்து காலத்தை கடந்த நிலையினுடைய அந்த நிலையை நாடுபவராக இருக்கின்றார். ஏன்னா அந்த இடத்துலதான் வந்து அந்த பரம்பொருளினுடைய ஒரு நிலைபேருடைய தன்மையை ஒருவர் எட்ட முடியும். காலத்தையும் இடத்தையும் கடந்த நிலையில் தான் ஒருவர் பரம்பொருளினுடைய அந்த நிலைபேருடைய தன்மையை எட்ட முடியும். சோ இவ்வாறெல்லாம் செய்கின்றார். இப்ப வந்து அவர் காலத்தை கடக்கின்றார். அந்த பரம்பொருளினுடைய காலத்தையும் இடத்தையும் கடந்த நிலைக்கு செல்கின்றார். அவ்வாறு செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது அவருக்குள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, lines 143 to 145, page 26, 143 to 145. Freedom and empire called him from on high. Above mind's twilight and life's star-lit night, there gleamed the dawn of a spiritual day. ஒரு ஆன்மீக நாளினுடைய விடியலுக்கு அவர் அழைத்து செல்லப்படுகின்றார். ஒரு ஆன்மீக நாளினுடைய விடியலுக்கு சாதாரண டே கிடையாது, அது ஸ்பிரிச்சுவல் டே. அதற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். ரெண்டு விஷயம். எது வந்து அவரை மேலே அந்த 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 ஆன்மீக நாள் அப்படிங்கிறது, அதற்கு செல்லணும் அப்படின்னா அதற்கு முந்தையதாக என்ன செய்யணும் அப்படின்னா, நேரடியா செல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் நேரடியா அந்த ஸ்பிரிச்சுவல் டேக்கு செல்ல முடியாது.
அதற்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நம்ம செஞ்ச ஒரு மனிதன் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டு அம்சங்கள் அவனுக்கு வேணும், ரெண்டு இயக்கங்கள் அவருள் நடைபெற வேண்டும். ஒன்று ஃப்ரீடம், இரண்டாவது எம்பயர் கால்ட் ஹிம் ஃப்ரம் ஆன் ஹை. சரி, இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறாரே பகவான், எம்பயர் அப்படிங்கிறாரே, இதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய பொருள் என்ன? ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரீடம்னா தெரியும், எந்த விதமான தடைகளில் இருந்தும் நாம் விலகுதல். எம்பையர்னா என்ன அர்த்தம்? ஒரு சாம்ராஜ்யம். இது ரெண்டுமே அழைக்கின்றது. உலகத்தில் இந்த உயர் தளத்திலிருந்து இவை இரண்டுமே அவரை அழைக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃப்ரீடம்னா என்ன, எம்பையர்னா என்ன? ஸோ இது ரெண்டும் பார்க்கலாம். நம்ம முக்கியமான ஒரு கருத்து இது. இந்த ஃப்ரீடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்மனினுடைய சுதந்திரம், ஆண்மனினுடைய ஒரு சாம்ராஜ்யம். அதுதான் அர்த்தம். ஆண்மனினுடைய சுதந்திரம், ஆண்மனினுடைய சாம்ராஜ்யம். அது எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு மேல் தளத்தில் தான் இருக்கின்றது. அது அவரை அழைக்கின்றது. இதை நம்ம ஸ்வராஜ்யா அண்ட் சாம்ராஜ்யா என்றும் கூறலாம். ஸ்வராஜ்யா என்றால் நம்மளுடைய ஆண்மனை நமக்குள்ளேயே விடுதலை பெறுதல், எல்லா விதமான நம்முடைய தடைகளில் இருந்து நாம் விடுதலை பெறுதல், அதுதான் ஸ்வராஜ்யம். ஸ்வராஜ்யம் நம்மளுடைய ஆண்மன் விடுதலை பெற்றவுடன் என்ன செய்கின்றது? அதை சார்ந்துள்ள அனைத்தினுடைய சாம்ராஜ்யத்தையும் அது ஆளுமை செய்கின்றது. இந்த இரண்டு விஷயங்களைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். சோ இதுல என்ன நடைபெறுகின்றது? நம்மீது மாத்திரம் ஒரு ஆளுமை நமக்கு கிட்டுவது இல்லை. நம்மீது மாத்திரம் நமக்கு ஆளுமை கிட்டுவதில்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்வினுடைய அனைத்து அம்சங்களின் மீதும் நமக்கு ஆளுமை கிட்டுகின்றது இல்லையா? we become the ruler of நம்மை மாத்திரம் ஆளுபவராக இல்லை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்பினுடைய ஒரு ஆளுபவராகவும் நாம் மாறுகின்றோம். அதைத்தான் பகவான் ஃப்ரீடம் அண்ட் எம்பயர் கால்ட் டு ஹிம் ஃப்ரம் ஆன் ஹை என்று குறிப்பிடுகின்றார். ஒரு யோகியை எடுத்துக்கொண்டால் அவர் எல்லா விதமான இயற்கையினுடைய உந்துதலிலிருந்தும் கட்டுப்பாடுகளில் இருந்தும் அவர் விடுபட்டவராக இருக்கின்றார். ஒரு யோகி அப்படின்னா அவருடைய ஹால்மார்க் அதுதான். இஸ் நாட் பவுண்ட் பை நேச்சர். இஸ் நாட் பவுண்ட் பை நேச்சர்னா அதனால என்ன செய்கின்றார்? அந்த நேச்சர் அவர் ரூல் பண்றார். இஸ் த ரூலர் ஆஃப் த நேச்சர். அதுவும் ஒரு சாதாரண ரூலர் கிடையாது, ஒரு கிரேட் ரூலரா இருக்கார். ஒரு வாஸ்ட் எம்பையர், சாம்ராஜ்யம், அதை ஆளுபவராக இருக்கின்றார். இதுல என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒருவர் தன்னை சுற்றியுள்ள இயற்கையின் மீது ஆளுமை கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தன்னுடைய ஆண்மன் அதை அவர் முதலில் எட்ட வேண்டும். தன்னுடைய ஆண்மனினுடைய விடுதலை அவர் முதலில் அடைய வேண்டும். அதற்குத்தான் செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் ஒன் செல்ஃப், அதுதான் எதற்கு ஃபவுண்டேஷன் அடித்தளமாக அமைகின்றது என்றால், பிரபஞ்ச அளவில் அடையக்கூடிய நமக்கு சித்தி, காஸ்மிக் ரியலைசேஷன், அதற்கு ஒரு அடித்தளமாக அமைகின்றது. சோ இதுல என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ அன்னையினுடைய சாநித்தியம், அதை நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணல அப்படின்னா, நம்மால நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மீதோ உலகத்தின் மீதோ நம்மால எந்த விதமான ஒரு ஆளுமையும் நம்மால கொள்ள முடியாது என்கின்ற கருத்தை தான் குறிப்பிடுகின்றார். அடுத்த வரி என்ன அப்படின்னா, above minds twilight and lives starlit night. இது எங்க இருக்கு? இந்த 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 சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்யம்ல எங்க இருக்கு அப்படின்னா, நேச்சுரலி நம்ம இருக்கக்கூடிய நிலையில இல்லை. நம்ம இருக்கக்கூடிய நிலை எங்க எப்படி இருக்கு? மனம் ஒரு அறியாமையில் இருக்கின்றது. அதுதான் பகவான் மைண்ட்ஸ் ட்வைலைட் அப்படிங்கிறார். ஃபுல் லைட்ல இல்லை, அது ட்வைலைட் என்ன அர்த்தம்? அது இன்னும் அது இருளும் பகலும் கலந்த நிலையே நம்ம ட்வைலைட் அப்படின்னா, முழுவதுமாக பகல் இல்லை. மனம் ஒரு ஒரு
இருளும் பகலும் கலந்த நிலையில் இருக்கின்றது. நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கு? அதோட மோசமா இருக்கு. வாழ்வில் வந்து ஃபுல் லைட்ல நம்ம நம்ம முழு வெளிச்சத்தில் தான் நம்மளுடைய வாழ்வை நடத்துகின்றோமா என்றால் இல்லை. எல்லாமே வந்து நட்சத்திரங்களுடைய வெளிச்சத்தில் நம்ம இருட்டுல நடந்து போனா எப்படி இருக்கும்? நட்சத்திரத்திலோடைய வெளிச்சத்துல இருட்டுல நடந்து போனா எப்படி இருக்கும்? அப்படித்தான் நம்மளுடைய வாழ்வும் இருக்கு. லைஃப் ஸ்டார் லெட் நைட். ஸோ மனதனுடைய ஒரு அரைகுறையான ஒரு ஒரு ஒளி, அதே போல வாழ்வினுடைய ஒரு இருளான நிலை, இதையெல்லாம் கடந்து மேலே இருக்கக்கூடிய நிலைக்கு அவர் செல்கின்றார். இதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த ரெண்டு நிலைகள், சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயர்வான நிலையில் இருப்பவை இதெல்லாமே. இதுல பகவான் எதை குறிப்பிடுகின்றார்? நம்மளுடைய மனதினுடைய உணர்வு நிலை, மென்டல் கான்சியஸ்னஸ். அதே போல வாழ்வினுடைய உயர்வு, நம்மளுடைய வாழ்வினுடைய உணர்வு நிலை. இது ரெண்டையும் தான் பகவான் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். அடுத்த வரியில என்ன பார்க்கிறோம்? தேர் கிளீம் த dawn of a spiritual day. இதெல்லாம் போய் கடந்து போனா நமக்கு எது தென்படுகின்றது, எது புலர்கின்றது என்றால் தேர் கிளீம். கிளீம் என்ன அர்த்தம்? ஒரு ஒளி கீற்று, ஒரு வெளிச்சம் வருகின்றது. எதனுடைய வெளிச்சம் அப்படின்னா த dawn, ஒரு விடியல். எதனுடைய விடியல்? ஆஃப் a spiritual day அப்படிங்கிறார். இது சாதாரண டே கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் டே அப்படிங்கிறார். மனதனுடைய அரைகுறையான வெளிச்சம், வாழ்வினுடைய அரைகுறையான ஒரு நிலை, இதெல்லாம் கடந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் டேக்கு போறோம் அப்படிங்கிறார். அதனால என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் கடந்துதான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனம் அதனுடைய எல்லைகளை கடந்து செல்லணும், வாழ்வு அதனுடைய எல்லைகளை கடந்து செல்லணும். நமக்கு வந்து அந்த விஸ்டம், ஞானம் வரணும். அப்பதான் வந்து ஆன்மன் வந்து விழித்து கொள்ளும். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான பொருளினுடைய ஒரு வசிப்பிடத்தை நம்மால உள்ள கட்ட முடியும் அப்படிங்கிற கருத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் டே வந்துடுச்சு. அடுத்தது வந்து என்ன அவர் பார்க்கின்றார்? ஸ்பிரிச்சுவல் டே வருது, இதெல்லாம் படிப்படிப்படியாக அசபதியுள் நடந்து கொண்டே வருகின்றது. மாற்றங்கள்லாம் பாருங்க, பகவான் வந்து எவ்வளவு அழகாக சித்தரிக்கின்றார். முதல்ல வந்து ஆஸ்பிரண்ட் டு சூப்பர்னல் டைம்லெஸ்னஸ், காலத்தையும் இடத்தையும் கடந்த நிலைக்கு செல்கின்றான்னு பார்த்தோம். அவருடைய பயணம் வந்து ஒரு ஈகிள்ஸ் ஃபிளைட் அவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அப்புறம் அவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டே அதற்குள் செல்கின்றார் என்பதையும் பார்த்தோம். இதனால என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, அவர் எதை தரிசிக்கின்றார்? எதை தரிசிக்கின்றார் என்றால், இதன் மூலம் ஒரு சாதாரண நாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய உலகத்தை தரிசிக்கல, ஒரு மாபெரும் உலகத்தை தரிசிக்கின்றார். பேஜ் 26, lines 146 to 148. As so he grew into his larger self, humanity framed his movements less and less. A greater being saw a greater world. As so he grew into his larger self. So, மனதனுடைய அரைகுறையான வெளிச்சத்திலிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டேக்கு வராரு. வாழ்வினுடைய ஒரு இருளான நிலையிலிருந்து அகைன் ஃபுல் லைட்டுக்கு வராரு. இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய ஜீவனினுடைய ஒரு உயர்வான ஒரு நிலையை அவர் எட்டுகின்றார். அவருடைய ஓன் ஒரு ஸ்மால் பவுண்டட் செல்ஃப்ல இல்லாம he grows into a larger self. நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே இதை படிக்கும்போது நம்ம நிலையை வச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். எப்பொழுதுமே நம்மளை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் எல்லா விஷயத்தையும். அதர்வைஸ் இந்த விஷயம் தான் நமக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய செல்ஃப் வந்து ரொம்ப பவுண்டட் செல்ஃபா இருக்கு.
மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனா பகவான் எவ்வாறு சித்தரிக்கின்றார் அஷ்டபதியினுடைய நிலையை? he grew into his larger self. ஜீவனினுடைய உயர்வான நிலைக்கு செல்கின்றார். அவருடைய வாஸ்டர் செல்ஃப். அப்புறம் அந்த நிலைக்கு சென்றவுடன் என்ன நடைபெறுகின்றது? எது நம்மை, எந்த இயக்கங்கள் எல்லாம் நம்மை ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றனவோ அவைகளின் அந்த இயக்கங்கள் மெல்ல மெல்ல குறைகின்றன. ஹியூமனிட்டி ஃப்ரேம்ட் இஸ் மூமெண்ட்ஸ் லெஸ் அண்ட் லெஸ். எது ஹியூமனிட்டி? மனிதனுடைய இயல்பு, மனித இயல்பு. மனித இயல்பு தான் நம்மள மனித இயல்புல தான் முழுவதுமாக இருக்கின்றோம். மனித இயல்பு நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ், நம்மளுடைய எமோஷன்ஸ், இதுதான் மனித இயல்பு இல்லையா? நம்ம விஷயத்தை புரிந்து கொள்ளும் தன்மை, இதெல்லாம் அங்க குறைஞ்சிருது, எல்லாமே குறைஞ்சு போயிடுது. எல்லாமே மனித இயல்பு என்பதற்கு மேலுள்ள அம்சங்கள் எல்லாம் மெல்ல 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 அவருள் காணப்படுகின்றன, தோன்றுகின்றன. மனித இயல்பு மெல்ல மெல்ல மறைகின்றது. இது ஆன்மீக பயணத்துல எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது. இந்த அனுபவம் எல்லாமே பகவான் அனுபவங்களைத்தான் இங்க குறிப்பிடுகின்றார். அதைத்தான் மனதில் வைத்துக் கொள்ளும். அவருடைய மனித இயல்பு மெல்ல மெல்ல குறைவதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஜீவன் ஒரு சாதாரண ஜீவனாக இல்லாமல் ஒரு மாபெரும், ஒரு எல்லைகளை கடந்த ஜீவனாக மாறுகின்றது. அது எல்லைகளை கடந்த உலகங்களை பார்க்கின்றது. a greater being, so a greater world அப்படிங்கிறது. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒரு லிமிட்டட் பீயிங், we are seeing a limited world. அஷ்டபதி எதை பார்க்கிறாரு? he is a greater being seeing a greater world. ஏன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் பவுண்டட் கான்சியஸ்னஸ். அஷ்டபதியினுடைய கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எந்த அளவிற்கு அனுமதிக்குமோ அந்த அளவுக்கு தான் நாம் நம்முடைய பார்வை, புறப்பார்வை அமைந்துள்ளது. ஆனால் அஷ்டபதியினுடைய கான்சியஸ்னஸ் ரொம்ப வைடன்ட் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. ஆனால் அவருடைய பார்வையும் விசாலமானதாக இருக்கின்றது. இப்ப இது மாதிரி அவருடைய பார்வை விசாலமாக இருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கிறோம். அதாவது அவருடைய மனித இயல்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைகின்றன. அவருடைய ஜீவன் உயர்ந்த நிலைக்கு செல்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இதனால என்ன நடைபெறுகின்றது அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் நடைபெறுகின்றது அவர்கிட்ட. ஒன்று, மனம் ஒரு மேலான உயரங்களுக்கு அது எழுகின்றது. மனம் ஒரு மேலான, அதிமேலான உயரங்களுக்கு எழுகின்றது. ஆன்மன் எப்படி இருக்கு அப்படின்னா, அது அந்த எல்லை கடந்த தன்மைக்குள் அது மூழ்குகின்றது. ரெண்டு விஷயம், உயரை எழும்புதல், கீழே மூழ்குதல் அப்படிங்கிற ரெண்டு இயக்கங்களை குறிப்பிடுகின்றார். எது உயரை எழும்புகின்றது? மனம். எது கீழே மேலும் மேலும் மூழ்குகின்றது? ஆன்மன். எதற்குள்ளே மூழ்குகின்றது? அந்த பரம்பொருளுடைய எல்லையற்ற தன்மைக்குள் மூழ்குகின்றது. வரிகள் 149 to 151, page 26, 149 to 151. A fearless will for knowledge dare to erase the lines of safety, reason draws that bar, minds soar, a fearless will for knowledge dare to erase the lines of safety, reason draws that bar, minds soar. எப்படி படிக்கணும்னா, a fearless will for knowledge dare to erase, அது ஒரு கருத்து. The lines of safety, reason draws that bar, minds soar.
soul dive into the infinite. இப்ப நம்ம ஒவ்வொரு வரியா பார்க்கலாம், புரியும், அர்த்தம் புரியும். A fearless will for knowledge dare to erase. A fearless will for knowledge dare to erase. The lines of safety reason draws that bar. Minds soar, souls dive into the infinite. அவருடைய சங்கல்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் இருக்கின்றது. A fearless will. எதற்காக அந்த சங்கல்பம் இருக்கின்றது அப்படின்னா, அந்த நாலேஜ், அந்த ஞானத்திற்காக அந்த சங்கல்பம் இருக்கின்றது. அச்சமற்ற ஒரு சங்கல்பம் இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? எதை அழிக்கின்றது? எதை அழிக்க அது முன் வருகின்றது? dare to erase அப்படிங்கிறார். எது அப்படின்னா, நம்முடைய அறிவு என்ன செய்கின்றது? நம்மளுடைய மனதினுடைய ஒரு எழுச்சியை நம்மளுடைய அறிவு என்ன செய்கின்றது? தடை செய்கின்றது. இந்த அறிவு என்ன செய்கின்றது? நம்மளுடைய மனம் மேலே அதனுடைய உயரத்திற்கு செல்லா வண்ணம் ஒரு எல்லாமே எல்லைகளை வகுக்கின்றது. அது அந்த அந்த எல்லைகளை கடந்து மனம் எல்லை கோட்டை அது தீர்மானிக்கின்றது. அறிவு என்ன செய்கின்றது? இந்த எல்லைக்குள்ளதான் மனம் செயல்படணும் என்று எது தீர்மானிக்கின்றது அப்படின்னா, நம்முடைய அறிவு. அதற்குள்ள மனம் செயல்படும் வரைக்கும் தான் அது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும். இந்த அறிவை தாண்டி மனம் செயல்படும் பொழுது அது அவ்வளவு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு கோடு, ஒரு வரையறை, அந்த எல்லை கோட்டினை எது வகுக்கின்றது என்றால் நம்மளுடைய அறிவு. சோ அறிவே என்ன செய்கின்றது? நம்மளுடைய மனம் அதனுடைய உயர்தளங்களுக்கு எழும்பாத வண்ணம் அது அதுவே ஒரு தடையாக இருக்கின்றது. சோ இதை என்ன செய்கின்றது? அஸ்வபதியினுடைய அந்த சங்கல்பம், அதாவது அறிவை தேடி அறிவை நாடும் அவருடைய சங்கல்பம் அதை அழிக்கின்றது. டேர் டு இரேஸ் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு சாதாரண மனிதருக்கு அது சாத்தியம் இல்லை. அஸ்வபதி போன்ற ஒரு பெரிய ரிஷிகளுக்குத்தான் சாத்தியம். அது டேர் டு இரேஸ். அந்த கோடுகளை அது எந்த மனதினுடைய அந்த எழுச்சியை தடை செய்யும் அந்த அறிவினுடைய எல்லை கோடுகளை அது தகர்க்கின்றது, அழிக்கின்றது. A fearless will for knowledge dare to erase the lines of safety reason draws that bar minds soar. அது என்ன செய்கின்றது? that bar minds soar. மனதினுடைய அந்த எழுச்சி, மேல் தளங்களுக்கு செல்லுதல், அதை தடை செய்கின்றது. அப்புறம் மேலும் அது என்ன செய்கின்றது? souls dive into the infinite. ஆன்மன் அதனுடைய எல்லைகளை கடந்து அந்த எல்லையற்ற தன்மையை அடைவதையும் அது தடை செய்கின்றது. எல்லாமே எல்லைக்கு உட்பட்டு அறிவு, மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது? எல்லாமே ஒரு எல்லைக்குள் அனைத்தையுமே உட்படுத்துகின்றது. இதையெல்லாம் அவருடைய அந்த சங்கல்பம், ஃபியர்லெஸ் வில், அச்சமறியாத அவருடைய சங்கல்பம் என்ன செய்கின்றது? இதையெல்லாம் தகர்த்து எறிகின்றது. அதனால் அவருக்கு என்ன நடைபெறுகின்றது? இது மாதிரி மனதினுடைய எழுச்சி, ஆன்மனினுடைய ஒரு எல்லை கடந்த தன்மையுடன் ஒன்றிணைதல்,
அதனுள் மூழ்குதல். இதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது அசுபதியிடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பேஜ் 26 lines 152 to 153. Even his first steps broke our small earth bounds. Even his first steps broke our small earth bounds and loitered in a vaster, freer air. அதாவது அவருடைய முதல் அடி கூட, அசுபதி வைக்கக்கூடிய முதல் அடி கூட நம்முடைய புவியினுடைய எல்லைகளை கடந்த வண்ணமாக இருக்கின்றது. அவர் வைக்கக்கூடிய முதல் அடி கூட நம்முடைய புவியினுடைய எல்லைகளை கடந்த வண்ணம் இருக்கின்றது. அது அவர் ஒரு சுதந்திரமான ஒரு பிரதேசத்திற்குள் பிரவேசிக்கின்றார். ஏன்னா அது ரொம்ப விசாலமாக இருக்கின்ற எந்த விதமான தடைகளும் இல்லாத நிலையை அவர் எட்டுகின்றார். அங்க ஒரு வாஸ்ட்னஸ் பார்க்கிறோம். அந்த வாஸ்டர் ஃப்ரீயர் ஏர் அப்படிங்கிறார். நம்மளுடைய மனம் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் மைண்ட், ஹியூமன் லைஃப் இந்த தளத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே லிமிடேஷன்ஸ் தான் செயல்படுறோம். நம்மளுடைய நம்ம இருக்கக்கூடிய அந்த தளம் எப்படி இருக்கு, இடம் எப்படி இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டடான இடத்துல இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மால சுதந்திரமாக இருக்க முடியாது. ஆனால் அவர் எல்லா விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தகர்த்து எறியப்படுகின்றது இல்லையா? மனதனுடைய எழுச்சி, ஆன்மனுடைய அந்த எல்லை கடந்த தன்மையுடன் இரண்டரை காலத்தில் இதெல்லாம் நடைபெறுவதனால அவர் ஒரு சுதந்திரமான ஒரு முழு சுதந்திரமான நிலையை அவர் எட்டுகின்றார். அவர் வைக்கும் முதல் அடிகள் கூட எப்படின்னா இந்த புவி சார்ந்த ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து அதிலிருந்து விடுபட்ட ஒரு அடியாக நிலைகளாக காணப்படுகின்றன. இதனால என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா அவருள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் இறை சக்திகள் எல்லாமே விழித்தெழுகின்றன. எல்லா மனிதர்கள்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இறை சக்திகள் எல்லாமே உறங்கிய நிலையில் இருக்கின்றன. அவை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அசுபதியிடம் எல்லாமே விழித்து எழுகின்றன. சாதாரண மனித சக்திகள் இல்ல, எல்லாமே இறை சக்திகள் எல்லாம் எழுகின்றன. பேஜ் 26 lines 154 to 157. In hands sustained by a transfiguring might, he caught up lightly like a giant's bow, left slumbering in a sealed and secret cave, the powers that sleep unused in man within. In hands sustained by a transfiguring might என்ன அர்த்தம்? அவருடைய கைகள், இன் ஹேண்ட்ஸ் அவருடைய கைகள், அந்த கைகளுக்கு எப்படி வலுவூட்டப்படுகின்றன? சஸ்டைன்ட்னா அது எது அதுக்கு சக்தியை அளிக்கின்றது. சஸ்டைன்ட் பை அ டிரான்ஸ்பிகரிங் மைட், அந்த மாபெரும் இறை சக்தி, திருவுருமாற்றம் செய்யும் இறை சக்தி, அந்த சக்தி தான் அவருடைய கைகளுக்கு வலுவூட்டுகின்றது. In hands sustained by a transfiguring might, அத்தகைய கைகளை அவர் உடையவராக இருக்கின்றார். ஒரு கிரேட் சக்தி. அந்த கைகளை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா he caught up lightly like a giant's bow, ஒரு மாபெரும் ஒரு வில்லை எடுக்கின்றார். he caught up lightly, ரொம்ப லகுவாக எடுக்கின்றார். லைக் a giant's bow, ஒரு பெரிய ஒரு மாபெரும் அம்பு இருக்கின்றது, அதை எடுக்கின்றார். அந்த அம்பை பகவான் எதனுடன் ஒப்பிடுகின்றார் என்றால் நம்முடைய ஆன்மனுடைய ஆழத்தில்
உறையும் மாபெரும் இறை சக்திகள். அதனுடன் ஒப்பிடுகின்றார் இந்த வில்லை. He caught up lightly like a giant's bow, left slumbering in a sealed and secret cave. அது எப்படி இருக்கு? ஒரு மறைந்துள்ள ஒரு குகை, ஒரு கேவ், நமக்குள்ளே இருக்கு, அந்த ஜீவனுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு. லெஃப்ட் ஸ்லம்பரிங் என்ன அர்த்தம்? தூங்கி உறங்கி கொண்டிருக்கின்றது எல்லாமே. எல்லா இறை சக்திகளும் நமக்குள்ளே எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கிறது. அது வந்து உறங்கி கொண்டிருக்கின்றது. லெஃப்ட் ஸ்லம்பரிங் இன் அ சீல்டு, எல்லாமே மூடி உள்ள நிலையில் இருக்கின்றன. எல்லாமே வந்து மூடி மறைக்கப்பட்டுள்ள நிலையில் நம்முடைய ஜீவனினுடைய அந்த இரு ஒரு ரகசியமான குகைக்குள் அனைத்துமே இருக்கின்றன. அனைத்து சக்திகளும் இருக்கின்றன. லெஃப்ட் ஸ்லம்பரிங் இன் a sealed and secret cave அப்படிங்கிறாரு. The powers that sleep unused in man within அப்படிங்கிறாரு. இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். மாபெரும் சக்திகள் வந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றன. செலவழிக்கப்படாமல், உபயோகத்தில் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுள்ளும் மாபெரும் சக்திகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார். சோ அசபதி என்ன செய்கின்றார்? அந்த சக்திகளை எல்லாம் ஒரு மாபெரும் வில்லை எடுப்பது போல எடுக்கின்றார். வில்லை வந்து பகவான் மாபெரும் சக்திகள் நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் சக்திகளுடன் பகவான் ஒப்பிடுகின்றார். மனிதனை எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பொட்டன்ஷியல்ல வந்து வழக்கமாக என்ன கூறப்படுகின்றது என்றால், நம்மளுடைய முழு பொட்டன்ஷியல்ல வந்து வெறும் 10% தான் யூஸ் பண்றோம். 90% ஆஃப் நம்மளுடைய பொட்டன்ஷியல் வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு பகுதி, ஒரு ஃப்ராக்மெண்ட் தான் யூஸ் பண்றோம் நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல்ல. ஆனா நம்மளுடைய ஜீவனினுடைய ஆழத்துல பார்த்தோம் அப்படின்னா மாபெரும் சக்திகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இது எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும். இது சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு புத்தகமே, ஒரு கம்பைலேஷன், பகவான்ஸ் அண்ட் மதருடைய ரைட்டிங்ஸனுடைய கம்பைலேஷனே வந்திருக்கு. த பவர்ஸ் விதின் அப்படிங்கிற ஒரு புக்கே வந்திருக்கு. அதுல படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு. ஆனால் நமக்குள்ளே இந்த இறை சாநித்தியம் இருப்பதனால நம்ம வந்து அகமுகமாக நம்ம வந்து வாழ உள்நோக்கி பார்த்து அதனுடைய உள்ஜீவனுடன் தொடர்பு கொண்டு நம் வாழ துவங்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்திகள் எல்லாம் விழித்தெழுகின்றன. அந்த கருத்தை தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இதனால் என்ன நடைபெறுகின்றால், மனிதனுடைய உணர்வு நிலை வந்து விரிவடைகின்றது. மனிதனுடைய உணர்வு நிலை விரிவடையும் போது அவனுடைய பார்வை வந்து உள்முகமாக திரும்புகின்றது. உள்முகமாக திரும்பும்போது எல்லா விதமான மறைந்துள்ள மாபெரும் சக்திகள் எல்லாமே வெளிவருகின்றன. இந்த நிலைதான் அசோபதிக்கும் ஏற்படுகின்றது. அவருள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். எப்படி இந்த சக்திகள்லாம் வெளிப்பட்டோன என்ன நடைபெறுகின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார். சுந்தரி மேடம், உங்களுடைய மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணி. அதாவது நம்மால வந்து மனிதனால வந்து எல்லா முயற்சியும் பண்ண முடியாது. எந்தெந்த முயற்சிகள்லாம் மனிதன் செய்தால் அவனுடைய வலிமை வந்து சிதறண்டு விடும், சிதறி போய் விடுமோ, அத்தகைய முயற்சிகளை அசபதி செய்கின்றார். ஒரு சாதாரண அவனுடைய வலிமை வந்து சிதறண்டு போய்விடும். அத்தகைய முயற்சிகளை அவர் செய்கின்றார் இதன் மூலம். ஏன்னா அவருக்கு மறைந்துள்ள சக்திகள் எல்லாம் விழித்தெழுகின்றன.
அவருடைய வாழ்க்கையே மாறுகின்றது. அவருடைய சாதாரண செயல்கள் எல்லாமே அற்புதங்களாக மாறுகின்றன. அதுதான் அல்டிமேட்டா நடைபெறுகின்றது. அவருடைய சாதாரண ஒவ்வொரு செயலுமே அற்புதங்களாக மாறுகின்றன அப்படிங்கிறார். இந்த கருத்தை தான் பகவான் பேஜ் 26 வரி 158 to 165 மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 8 வரிகள். அந்த 8 வரிகள் ரொம்ப அழகாக பகவான் சித்தரிக்கின்றார். இது மாதிரி ஒருத்தருக்கு பவர்ஸ் வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்கின்ற கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். He made of miracle a normal act. He made of ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கின்றது. நம்ம ஆங்கிலத்திலே நேராக புரிந்து கொள்ளலாம். He made of miracle a normal act and turned to a common part of divine works, magnificently natural at this height, efforts that would shatter the strength of mortal hearts, pursued in a royalty of mighty ease, aims too sublime for nature's daily will, the gifts of the Spirit crowding came to him. They were his life's pattern and his privilege. உள்ளே செல்லலாம், நம்ம ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். He made of miracle a normal act. என்ன நடைபெறும் அப்படின்னா, எல்லா விதமான இந்த அவதார புருஷர்கள், மாபெரும் யோகிகள், சித்த புருஷர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால ரொம்ப சுலபமாக நம்மால் செய்ய முடியாத மற்றை எளிதாக செய்ய முடியும். எவையெல்லாம் நம்மால வழக்கமாக செய்ய முடியவில்லையோ அவற்றை அவர்கள் மிக எளிதாக செய்ய முடியும். இதைத்தான் நாம் அற்புதங்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஏன் நம்ம அற்புதங்கள் சொல்கின்றோம் அப்படின்னா, நம்ம நிலைமையில இருந்து பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம மதர் சொல்றாங்க, எதுவுமே இங்க அற்புதங்களே கிடையாது. நீ உயர்தளத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம். நீ கீழ்கள் நிலையிலேருந்து பார்க்கறதுக்கு அது அற்புதங்களாக தெரிகின்றது அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அனிமல் இருக்கு. அந்த ஒரு அனிமலோ ஒரு மனிதனோட பழகுகின்றது. ஒரு அனிமல், ஒரு விலங்கு பழகுகின்றது. அந்த உண்மையிலேயே அந்த விலங்குக்கு சிந்திக்க தெரிந்திருந்தால் என்ன நினைக்கும்? அது, இந்த மனிதன் என்ன அற்புதங்களை செய்கின்றானே, நம்மால செய்ய முடியல, நம்மால செய்ய முடியாத விஷயத்த அந்த மனிதன் ரொம்ப வெகு லகுவாக செய்கின்றானே, அப்படித்தானே ஒரு விலங்கு பார்க்கும். நமக்கு கீழ் உள்ள வாழ்வினுடைய நிலைகளில் இருப்பவை மனிதனுடைய செயல்களை அவ்வாறுதான் பார்க்கும். அதே போலத்தான் அன்னை என்ன கோருகின்றார்கள், நாம் இருக்கும் தளம் ஒரு கீழ் உள்ள தளம், லோவர் பிளேன்ல இருக்கும். மேல் தளத்திலிருந்து சக்தியினுடைய ஊடுருவல் நம்முடைய தளத்தில் எப்பொழுதுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மேலுள்ள தளத்திலிருந்து கீழுள்ள தளத்திற்கு ஏற்படும் சக்தியினுடைய ஊடுருவலினால் ஏற்படும் நிகழ்வுகளை நாம் அற்புதங்கள் என்று கூறுகின்றோம். உண்மையிலேயே அற்புதங்கள் கிடையாது. அது மனிதனுடைய பார்வையில தான் அற்புதமாக இருக்கின்றது. அந்த உயர்தளத்தில் இருந்து நீ பார்த்தால் அது அற்புதங்களே கிடையாது அப்படிங்கிறாங்க, மதர் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஹையர் பிளேனுக்கு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வழக்கமான செயல்களும் அற்புதங்களாக மாறிவிடும். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். He made of miracle a normal act. அடுத்தது, இதெல்லாம் நடைபெறுகின்றது, அசுபதியினுள் நடைபெறுகின்றது. அசுபதியினுடைய அனுபவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த அனுபவங்களின் மூலமாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய அனுபவங்களை தான் பகிர்ந்து கொள்கின்றார். அதைத்தான் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். And turn to a common part of divine works, magnificently natural at this height, efforts that would shatter the strength of mortal hearts. இந்த முயற்சியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மனிதனால சாத்தியம் கிடையாது. நம்முடைய இதயத்தினுடைய வலிமையை அது சுக்குநூறாக அது நொறுக்கி தள்ளிவிடும். ஏன்னா அவ்வளவு மாபெரும் செயல்களை அவர் புரிகின்றார். அது சாதாரண மனிதனுடைய வலிமைக்கு இயலாதது. சாதாரண மனித இதயத்திற்கு அதனால முடியாது.
ஏன்னா நம்ம வந்து இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கின்றோம். நம்மளுடைய வலிமை வந்து இயற்கைக்கு கட்டுப்பட்ட ஒரு வலிமையாகத்தான் இருக்கின்றது. ஆகையினால இந்த செயலை வந்து ஒரு சாதாரண மனிதன் செய்ய முற்பட்டால் அவனுடைய வலிமை வந்து அங்க முற்றிலும் வந்து நொறுங்கி போய்விடும். Efforts that would shatter the strength of mortal hearts. எல்லா இறையினுடைய இயக்கங்களை வந்து சாதாரணமான ஒரு நிலைகளாக கருதப்படுகின்றன. அந்த அவருடைய அசபதியினுடைய நிலையில எவையெல்லாம் இறை சம்பந்தப்பட்ட இயக்கங்களாக இருக்கின்றனவோ அது எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு இயக்கங்களாக அங்கு மாற்றப்படுகின்றன. நம்மால முடியாது, எல்லாமே இறை சம்பந்தப்பட்ட இயக்கங்கள், டிவைன் ஒர்க்ஸ். அது வந்து ஒரு சாதாரணமான விஷயங்களாக அங்கு மாற்றப்படுகின்றன. இதெல்லாம் வந்து அவருடைய உயரத்திற்கு, அவருடைய உணர்வு நிலை இருக்கக்கூடிய உயரத்திற்கு இதெல்லாம் வந்து மிகவும் சாதாரணமான விஷயமாக காணப்படுகின்றது. மேக்னிபிசன்ட்லி நேச்சுரல் அட் திஸ் ஹைட் அப்படிங்கிறாரு. அந்த உயரத்தை ஒருவர் எட்டியவுடன் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்களாக காணப்படுகின்றன. இதை ஒரு சாதாரண மனிதன் செய்ய முற்பட்டால் அவனுடைய வலிமை வந்து முற்றிலும் நொறுங்கி போய்விடும், காணா போய்விடும். இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறார். இதெல்லாம் அசுபதிக்கு முடிகின்றது. ஆனால் அடுத்த 2 வரிகளை பார்ப்போம். பர்சியூட் இன் ராயல்டி எப்படி செய்கின்றார் இந்த விஷயங்களை? அசுபதி எவ்வாறு செய்கின்றார்? பர்சியூட் இன் ராயல்டி ஆஃப் மைட்டி ஈஸ் aims too sublime for nature's daily will அப்படிங்கிறார். அவர் அந்த எப்படி செய்கின்றார் அப்படின்னா, இப்போ ஒரு மாபெரும் வலிமையான மனிதன் இருக்கின்றான். அவன் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயத்த செய்வாங்க. நம்மால முடியாது, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்னால முடியாதத ஒரு மாபெரும் வலிமையுடைய மனிதன் வந்து இயல்பாக செய்வான். அவனுடைய நிலைக்கு வந்து அது இயல்பாக இருக்கும். அதே போலத்தான் அசபதி வந்து அவர் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னர். அந்த அம்சத்தோடு என்ன செய்கின்றார்? எல்லாத்தையுமே வந்து ஒரு வெகு லகுவாக, அதிக சக்தியுடன், அதே சமயம் வெகு லகுவாக அனைத்தையுமே செய்கின்றார். ஏன்னா நம்ம வந்து ஒரு அறியாமைக்குட்பட்டு இருக்கின்றோம். எல்லைக்குட்பட்ட நிலையில் தான் நம்முடைய இயக்கங்கள் எல்லாமே இருக்கின்றன. நம்முடைய நோக்கங்கள், லட்சியங்கள் எல்லாமே ஒரு குறுகிய அழகில் இருப்பவை. ஆனால் அசபதியினுடைய நோக்கங்களும் லட்சியங்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சாதாரண இயல்புக்கு அப்பாற்பட்ட அம்சங்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. டூ சப்ளைம் ஃபார் திஸ் ஆர்டினரி நேச்சர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மால புரிந்து கொள்ள முடியாது. இட் இஸ் டூ சப்ளைம். அத்தகைய ஒரு நோக்கங்களையும் லட்சியங்களையும் அசபதி பின்தொடர்கின்றார். ஏன்னா அவருடைய எய்ம்ஸ் எல்லாம், நோக்கங்கள் எப்படி இருக்குன்னா நோபலா இருக்கு. He is the king. He pursues his noble aims. அது எப்படி பண்றாரு? அவரு எஃபர்ட்லெஸ்ஸா பண்றாரு. நம்ம எதை வந்து மிகவும் முயற்சித்து செய்கின்றோமோ அதை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அவர் பண்றாரு. இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அவருள் இறுதியாக என்ன நடைபெறுகின்றது? The gifts of the spirit crowding came to him. They were his life's pattern and his privilege. இது வந்து எக்ஸாக்டா இந்த அனுபவம் தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஏற்பட்டது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார் அவருடைய வார்த்தைகள்ல? ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் கேம் crowding on me அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் கேம் crowding on me அப்படிங்கிறார். அலிப்பு சிறையில் இருந்தப்ப இந்த அனுபவத்தை குறிப்பிடுகின்றார் பகவான். இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் பகவானுக்கு வந்து எப்படி வந்ததுன்னா அப்படியே வந்து ஒட்டுமொத்தமாக வந்தது அப்படிங்கிறார் பகவான். அப்புறமா லேட்டர் பகவான் என்ன செய்கின்றார்? அந்த அனுபவங்களை எல்லாம் உண்மையிலேயே உண்மையான அனுபவங்களா என்று வேதங்களை படித்தும் உபநிடதங்களை படித்தும் அதை உறுதி செய்து கொள்கின்றார். அந்த அனுபவம் தான் இங்கே அசபதிக்கு தோன்றுவதாக பகவான் சித்தரிக்கின்றார். த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் என்ன அர்த்தம்? எல்லாமே வந்து மெய்ப்பொருள் சார்ந்த விஷயங்கள், இறை அம்சங்கள் சார்ந்த பரிசுகள்,
த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் கிரௌடிங் கேம் டு ஹிம் அப்படிங்கிற எல்லாமே அவர் கேட்கல, எல்லாம் அது அவர் மேல பரிசு மழையாக பொழிகின்றது. அவர் கேட்கல எதையுமே, எல்லாம் அவரை நாடி வருகின்றது. They were his life's pattern and his privilege அப்படிங்கிறார் பகவான். இது எப்படின்னா எல்லாமே அவருடைய வாழ்வினுடைய இயல்பான விஷயங்களாக மாறிவிடுகின்றன. They form the broad pattern of his life அப்படிங்கிறார். அது எல்லாமே அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ், எல்லாருக்கும் கிட்டாது. அது ப்ரிவிலேஜ் என்ன அர்த்தம்? வெகு சிலருக்கு தான் கிட்டும். அதே போல இதெல்லாம் அவருடைய ப்ரிவிலேஜா வருது, எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜா வருது. அது வந்து யாரும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவரு தான் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சோ இது எத்தகைய அவர் கிஃப்ட்ஸ், இத்தகைய பரிசுகள் வருகின்ற மெய்ப்பொருள் சார்ந்த பரிசுகள் எல்லாமே அவரை தேடி வருகின்றது என்பதை பார்த்தோம். இதெல்லாம் எத்தகைய பரிசுகள், எத்தகைய தன்மை வாய்ந்தவை அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்லயும் நம்ம பார்க்கலாம்.